ಸುಮಾರು ಪವಾಡಿಗಳನ್ನ ನೋಡಿದ್ದೀನಿ. ಗುರುಗಳು ಸಮರ್ಥ ರಾಮದಾಸ್ ಲೀನೇಜ್, ತಾವೆಲ್ಲ ಕೇಳಿರ್ತೀರ. ಸಮರ್ಥ ರಾಮದಾಸ್ ಲೀನೇಜ್ ಸೇರಿದವರು. ಇವ್ರ ಗುರುಗಳು ತಂಜಾವೂರಿನಲ್ಲಿ ಪೂರ್ವಾಶ್ರಮದಲ್ಲಿ ಸುಂದರೇಶ ಶರ್ಮಾ ಅಂತ ಅವರು ಹೆಸರು, ಮಹಾಕವಿ ಸುಂದರೇಶ ಶರ್ಮಾ. ಸನ್ಯಾಸ ತಗೊಂಡ್ಮೇಲೆ ಯತಿ ಶ್ರೀ ರಮಾನಂದೇಂದ್ರ ಸರಸ್ವತಿ ಸ್ವಾಮಿಗಳಂತ ನಿಧಾನವಾಗಿ ಅವರು 99 ಇಯರ್ಸ್ವರೆಗೂ ಇದ್ದು ಅವ್ರ ಸಮಾಧಿ ಆದರು. ಗುರುಗಳಿಗೆ ಇನ್ನೊಂದು ಹೆಸರು ಏನಂದರೆ ಫೈರ್ ಯೋಗಿ ಅಂತ. ಗೂಗಲ್ ಸರ್ಚ್ ಮಾಡಿದ್ರೆ ಫೈರ್ ಯೋಗಿ ಅಂತ ಅವ್ರ ಬಗ್ಗೆ ಸಾಕಷ್ಟು ಇನ್ಫಾರ್ಮೇಷನ್ ನಮಗೆಲ್ಲ ಬರುತ್ತೆ. இன்டர்னலாக அந்த காப்பருக்கு கண்டக்டிவிட்டி. ஸோ இந்த கோபுரத்துக்கும் அந்த ஐடுக்கும் கீழே இருக்கிற இதுக்கும் ஒரு கண்டக்டிவிட்டி இருக்கு. அந்த பேசிக்கில் அவன் என்ன பண்ணுறான்னா, எலிமெண்ட்ஸ் ஆஃப் பவர்ஸ் தே ஆர் வெரி இம்பார்ட்டன்ட். அது என்ன அர்த்தம்? எலிமெண்ட்ஸ் ஆஃப் பவர்ஸ் பிருத்திவி, ஆப்ப, தேஜ, வாயு. முதல்ல நீங்கள் என்ன பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து சுவாமியை இப்போ நம்ம பார்க்கணும்னு நினைக்கிறோம். வேறு யாரும் காட் ஸ்கூல் நம்ம சுவாமியை தான் பார்க்கணும்னு நினைக்கிறோம். சுவாமியை பார்க்குறது அவ்வளோ ஈஸி இல்லை. அதனால் அவள் என்ன பண்ணா, அந்த பிருத்திவி எலிமெண்ட்ஸ் ஆஃப் பவர்ஸை அவள் உபயோகப்படுத்தினான். எப்படி உபயோகப்படுத்தினா அப்படிங்கிற போது மனசுங்கிறது வெறுமைண்டு. அந்த மனசுனால என்ன பண்ணாங்கன்னா, அந்த மந்திரத்தை வந்து மனநாபிப்பிராயம், அந்த மனசை மந்திரத்தை வந்து உபயோகப்படுத்தி அந்த மந்திரத்தை அக்னி மூலியமாக பண்ணி, பவர் மூலியமாக பண்ணி, அந்த பவரை வந்து கட்டத்தில் எஸ்டாப்ளிஷ் பண்ணி. பட் பிகாஸ் வாட்டர் ஹேஸ் காஸ்ட் தட் கண்டக்டிவிட்டி. அது இருக்குன்னு உங்களுக்கு பாசிட்டிவ் நெகட்டிவ் நியூட்ரல் 3 இருக்குது. அதனால் அந்த படத்தில் என்ன ஆகும், ரெக்கார்டிங் ஆகும். அதை கொண்டு போய் கும்பத்தில் பண்ணுறாங்க. அதுக்கு பேர் தான் கும்ப அவசியம். ஸோ இதுக்கும் நம்மளுக்கு என்ன அப்படின்னு பார்த்தா, ஐடலுங்கிறது அந்த வர்ஷிப் வந்து பயிருக்கு தப்பாங்க. முதல்ல பார்த்தீங்கன்னா சூக்ஷ்மம் ஸ்தூலம்னு சாப்பிடும். சூக்ஷ்மத்துக்கு வாங்கி மேஜர்னா இதுக்கு வந்து மேஜர். ஸோ சூக்ஷ்மத்துக்கும் ஸ்தூலத்துக்கும் என்ன வித்தியாசம்? ஸ்தூலமாக இருக்கிற சுவாமி என்ன பண்ணார், இந்த மைன்யூட்டாக சூக்ஷ்மாக இருக்கிற சுவாமி வந்து ஸ்தூலமாக அடுத்துட்டு வெயிட் பண்ணி மேஜரை பசுமாட்டை பிடிச்சிங்கனாலும் நீங்கள் கையில் பிடிச்சிருக்கீங்க, கையில் பிடிச்சிருந்தாலும் பசுமாட்டை பிடிச்சிருங்க. அந்த மாதிரி சூக்ஷ்மாக இருக்கிறது கையும், மேஜராக இருக்கிறது பசுமாட்டை. பசுமாட்டை இதை பிடிச்சி வச்சிங்கன்னா பசுமாட்டை ஆடாது. அதே மாதிரில பசுமாட்டை வச்சிருந்தாலும் சூக்ஷ்மம் வந்துடும் உங்களுக்கு. அதனால் சூக்ஷ்மமும் ஸ்தூலமும் தான் இந்த உலகத்தில் இருக்கும். மைனூட் பவர் இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். மைனூட் பவரில் என்ன ஒன்று. ஸோ கடவுள் வந்து ரொம்ப மைனூட்டாக அவரை நம்ம ஆராதிக்கணும்னா, ஸோ மேஜரை உபாசிச்சோம்னா மைனூட் இருக்க நெகட்டிவ் வெரி ஈஸிலி தட் இஸ் த பிரின்சிபல் ஆஃப் த ட்ரூ ப்ரொஃபஷன். ಓಕೆ, ಈಗ ಅವ್ರು ಕೇಳಿದ ಕ್ವೆಶ್ಚನ್ಗೆ ಈಗ